இப்போ காசியில் அன்னபூர்ணி கோயிலில் மகாகாளி பார்த்துருக்குறோம். இந்த கோயிலுக்குள்ள எவ்வளோ சன்னதி இருக்குது, எல்லா சன்னதியும் பார்த்துக்கலாம். பஞ்ச பாண்டவர்கள் பார்த்துருக்கீங்க. முருகப்பெருமாள் இந்த ஊரில் எப்படி இருக்காரு, என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. இந்தியா காசியில் நரசிம்மர் கண்டுவாங்க. நமக்கு ஒரு பாக்கியம் எல்லாத்துக்கும் அது கிடைக்கணும். சிவாயனம்னா பெருமாள் அவதாரம் கங்காக்களை கங்காரத்திற்கும் பல அகோரிகள் இங்கே இருப்பாங்க. நிர்வாண அகோரிகள்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நம்ம நண்பராக இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க, வச்சுக்கிறாங்கன்னா வாழ்வு முறையே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கதே வேலை. அகோரிலாம் மோசமானவங்க கெட்டவெல்லாம் கிடையாது, மிகப்பெரிய நண்பர்கள். அவங்க வாழ்ற கலை நம்ம இப்போ காசியில் அன்னபூர்ணி கோயிலில் மகாகாளி பார்த்துருக்குறோம். இந்த கோயிலுக்குள்ள எவ்வளோ சன்னதி இருக்குது, எல்லா சன்னதியும் பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே கங்காதேவி, கங்கா யமுனா சரஸ்வதி நதி. இங்கே தான் கங்காதரன், இவர் தான் இன்றைக்கி அங்கே இருக்க அதிபதி. கங்காதரர், காசி விஸ்வநாதர், இவருக்கு தான் அத்தனை பேர். இவர் தான் இந்த கங்காதரன் இருக்கார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயணன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயணன். இங்கே வந்து எல்லாம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே இவ்வளோ கோயில் இருக்குது. இவர் லட்சுமி நாராயணன். பஞ்ச பாண்டவர்கள் பார்த்துருக்கீங்களா, பஞ்ச பாண்டவர்கள் ஸ்ரீராமனோட பஞ்ச பாண்டவர்கள் இருப்பாங்க. இங்கே ராதாகிருஷ்ணா, இங்கே ராதாகிருஷ்ணா இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் கடவுள் முருகப்பெருமாள் இந்த ஊரில் எப்படி இருக்கார், என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. இன்றைக்கி சேட்டுங்க உலகம் ஃபுல்லாகவே கும்பிட்றாங்க. வடமாநிலத்திற்காரங்க ஃபுல்லாகவே ஒரு கடவுளை கும்பிட்றாங்கன்னா அந்த கடவுள் யாருமே கார்த்திகேயன். அவங்க தொழில் சாணத்துக்கு எல்லாத்துக்கும் அப்படி ஒரு பொக்கிஷமாக இருக்காங்க. அவங்க பேர் கார்த்திகேயன். இந்த கார்த்திகேயன் காசியில் எப்படி இருக்காங்க மட்டும் பாருங்கள். சமய தந்தையோடைய அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா சிவதம்பதியோடைய விநாயகர் கார்த்திகேயன். இந்த கார்த்திகேயன் இங்கே வந்து அதிகமாக முக்கியம் அம்பாக்கிட்ட. சிவாய நம்ம, சிவாய நம்ம சிவாய நம்ம. எங்கள் நரசிம்மர் ரொம்ப பிடிக்கும். நரசிம்மர் ஒவ்வொரு ஆலயத்தில் எப்படி இருக்கிறாங்க, என்ன இருக்காங்க அப்படின்னா, காசியில் விஸ்வநாதர் கோயிலையும், அன்னபூர்ணி காசி கோழி, காசி காளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இவரை பாருங்கள் நரசிம்மர். அப்படி ஒரு நரசிம்மர் இங்கே இருக்க நரசிம்மர் பண்டிதர் நம்ம நண்பர். இங்கே வர்றவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொல்லுவோம், காசிக்கு போங்க நரசிம்மரை பார்க்கலாம் அப்படின்னு. எங்கேயா காசியில் நரசிம்மர் கண்டுவாங்க. சிவந்தானே இருக்கிறாங்க போது இங்கே ஒரு நரசிம்மர் அப்படி தச்சுருவமாக. இவருக்கு நாளைய பொழுதே கிடையாது. பயாவா நம்ம சிவனடியாராக இருக்கோம். அதேமாதிரி அம்பாளுக்கு காளி உபதர்சனாக இருக்கிறோம். காளியை பற்றியே பேசியிருக்கிறோம், சிவனை பற்றி பேசியிருக்கிறோம். உங்களுக்கு பெருமாள் என்ன தெரியுங்க, பெருமாளை பற்றி பேசுவீங்க அப்படின்வாங்க. நான் முத 92 வைசாக்கில் நரசிம்ம பெருமாள் இருக்கார். வைசாக்கில் நரசிம்ம பெருமாள் இருக்கார். அதை தொட்டு வணங்கின பிறகு எல்லாத்துக்கும் நாங்கள் வணங்க செஞ்சோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நரசிம்ம பெருமாள் காசியில் அப்படி தச்சுருவமான நரசிம்ம பெருமாள். அப்படி ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் எங்கே வந்தாலும் எப்போ வந்தாலும் இந்த நரசிம்மருக்கு பூஜை பண்ணுற பாக்கியம் எங்களுக்கு. நரசிம்மர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைய பொழுது நரசிம்மருக்கே கிடையாது. குழந்தைக்காண்டி எடுத்த அவதாரம். நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் எனக்கு ஒன்றுமே முடியல, எனக்கு நிரவதியாக நிற்கிறேன், யாரும் வரமாட்டீங்களா அப்படின்னா அந்த நேரத்தில் கூப்பிடுங்க. உன் குலதெய்வத்தையும் சரி, உன்னுடைய அம்பாலையும் சரி, யாரையாரும் உன் கூட இருக்கிறான் அப்படின்னு வச்சிங்கன்னா. இப்போ ஒரு அரசன் இந்த கடவுள் உங்கள் தூணில் இருப்பாரா, என் தூணில் இருப்பார், துரும்பா இருக்கான்னு சொல்லி இந்த தூணில் வந்தவர் தான் நரசிம்மர். குழந்தைக்காண்டி இன்றைக்கி குழந்தைகளுக்கு உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரி போகிறோம், செய்கிறோம், படிக்க வைக்க முடியல, வைக்க முடியல, ஏகப்பட்ட குழந்தைனால சிரமப்படுறவங்க எல்லாருமே நரசிம்மரை வழங்கலாம். சிவாய நம்ம சிவாய நம்ம.
சிவாய நம்ம சிவாய நம்ம இப்போங்க அன்னபூர்ணி கோயில் இருக்கிறோம். அன்னபூர்ணியில் ஸ்ரீசக்கரம், நம்ம ஆதிசக்கரை பச்சை ஸ்ரீசக்கரம் மாதிரி இங்கே ஸ்ரீசக்கரம். இது எங்கே இருக்குன்னா அன்னபூர்ணி கோயிலில் நமக்கு ஒரு பாக்கியம் எல்லாத்துக்கும் அது கிடைக்கணும். சிவாய நம்ம அன்னபூர்ணிக்குள்ள சிவாலயத்தில் எல்லாரும் தொட்டு வணங்குற மாதிரி அப்படி ஒரு சிவாலயம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுது நெஞ்சில் நீங்காதன் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் வாழ்க, ஆகமம் ஆயின்ற அன்னைப்பான் வாழ்க, வேகம் எடுத்த வேதண்டி வாழ்க, பிரேதான் சிவாய நம்ம இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் அவதாரம் கங்காக்களை கங்கா ஆராத்தி நடக்கும். பல அகோரிகள் இங்கே இருப்பாங்க. இவங்க அகோரிகள் பூஜை பெருமாள் எப்படி பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடம் பார்த்துக்கலாம். இப்போ பகலில் இருக்கிறோம், இரவு ஃபுல்லாக மக்களாக இருப்பாங்க. எல்லா மக்களும், அதாவது எங்கள் ராமேஸ்வரத்தில் எப்படி அங்கே நம்ம ராமர் பாதை இருக்கோம், இங்கே வந்து கங்காதேவி பூஜை பண்ண இப்படி ஒரு பெருமாள், அப்படி ஒரு பெருமாள் இங்கே விஸ்வரூப தரிசனமாக எல்லாருமே பார்த்துக்கலாம். சிவாய நம்ம சிவாய நம்ம. இது காசிலே தான் இந்த பெருமாள் இருக்கார். சிவாய நம்ம சிவாய நம்ம. இன்னைக்கு நம்ம காசிக்கு எதுக்காக வந்துருக்குறோம் அப்படின்னா ஐயா தான் எங்களை பூஜை பண்ணி கொடுக்குறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பமேளாலேருந்து பழக்கம். இங்கே வந்து இல்லை கும்பமேளாலேருந்து இப்போ நம்ம கூட ஒரு 4 வருஷமாக பழக்கம் இருக்காரு. இவரை கொண்டு தான் பூஜை பண்ணுறோம். அகோரி பூஜை என்ன பூஜை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. எல்லாம் தரமட்டமாகி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க. முடிஞ்சிட்டேங்கய்யா, நல்லா இருந்தோம், நல்லா இது பண்ணோம், நான் ஒரு தொடக்கம் பண்ணணும் அப்படின்னா அகோரிகள் பூஜை. நீங்கள் வந்து இரவு 8லேருந்து நைட்டு விடிய பூஜை இல்லைங்கய்யா. இரவு 8லேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் தான் பூஜை. ஒரு பொழுதுக்குள்ளே முடிச்சிடுவாங்க. 12 மணிக்கு மேலே பூஜை பண்ண மாட்டாங்க. சில யாகவேலி, சில பூஜை, அந்த மாதிரி பூஜைக்கு தான் வந்திருக்கிறோம். அகோரினாவே நன்மைக்கு தான். இவங்க பண்ணுற பூஜைலாம் இரவில் நேரில் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் என்னென்ன பூஜை பண்ணுறோன்னு இரவில் நீங்கள் நேரில் பார்த்துக்கலாம். ஐயா சிவாய நம்ம, ஸ்ரீ சிவாய நம்ம, நம சுப்பிரமணியம். இவங்க பார்த்தீங்கன்னா நிர்வாண சாமியார், அகோரா நிர்வாண அகோரிகள்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நம்ம நண்பராக இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க, வச்சுக்கிறாங்கன்னா பூஜைக்கு பயன்படுத்துகிறோம். நம்ம பூஜைக்கு ஒவ்வொரு இடம் பயன்படுத்தும் போது செய்யும்போது இவங்க ஏன் நிர்மாணமாக இருக்கிறாங்க அப்படி இல்லை, இவங்களுக்கு வந்து பிறகு இவங்க தான் கால பைரவர், இவங்க தான் சிவன், இவங்க தான் பைரவர், இவங்க எல்லாமே இவங்க தான். இவங்க பூஜை வந்து சிறப்பாக இருக்கும். சிறப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்வு முறையே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சிவனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கதே வேலை, சிவனுக்கு கொடுத்துட்டு இருக்க வேண்டிய வேலை. இவங்களே சிவன், இவங்களே பைரவர், இவங்களே பைரவி, அப்படி ஒரு பூஜையில் வந்து நம்ம இது பண்ணுறாங்க. நம்ம கூட பயணிக்கிறாங்க. ஒரு 2-3 வருஷமாக என் கூட பயணிக்கிறாங்க, வைக்கிறாங்க. அகோரிலாம் கெட்டவங்க கிடையாது. திருப்பி சொல்கிறோம், அகோரிலாம் மோசமானவங்க கெட்டவங்களாம் கிடையாது. மிகப்பெரிய நண்பர்கள் இவங்கெல்லாம். எதுனாலும் பண்ணி கொடுப்பாங்க, செய்வாங்க. ஒரு நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து துஷ்டம் கிடையாது. இவங்க அகோரி அப்படின்னாவே இதெல்லாம் பயமுறுத்துறாங்க. அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, நரக மாமி சாப்பிடுவாங்க, இது செய்வாங்க அப்படின்னு அவங்க வாழ்கிற கலை. நம்ம கும்பமேளா சரி, மெக்கா மேலாம் சரி, இப்போ அடுத்தடுத்து என் கூட பயணிச்சுட்டு இருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்கன்னா எனக்கு தொடக்கம் பண்ணுறவங்க. நன்மைக்கு மட்டும்தான் இவங்க, கெட்டவங்க கிடையாது. நன்மைக்கு மட்டும் இவங்களை பயன்படுத்துவாங்க. சிவாய நம.